guys, good morning. இன்றைக்கி நான் வெரி சிம்பிள் கருவேப்பிலை சூப் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பிலை சூப்புக்கு என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் கருவேப்பிலை கொப்பாக கூட போட்டுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், வாஷ் பண்ணியிருக்கணும். நான் போய் வாஷ் பண்ணிட்டேன். கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு இதை நான் ஒரு 4 பேருக்கு அளவாக போட்டிருக்கேன். இன்னும் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கரண்ட் அடுப்புங்காட்டி அதேமாதிரி தேவைக்கேற்ற உப்பு, அதுக்கப்புறம் மிளகு, உங்களுக்கு எது தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகு, அதுக்கப்புறம் சீரகம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். இது போட்டு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் கணக்காக தண்ணி. சூப் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 சவுண்டு வச்சு எடுத்துருக்கு. இது அப்படி எடுத்தோன்னா அது மாதிரி க்ரீனிஷாக வரும். நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். இது அழகாக வெறும் க்ரீன் கலராக வரும். இந்த கருவேப்பிலை சூப் ரொம்ப சிம்பிள், ஈஸி. இது எல்லோரும் குடிக்கலாம், யார் வேணாலும் குடிக்கலாம். இதில் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது என்னென்னா, தினம் ஒரு 15 நாள் காலையில் குடித்தேன். முடி கொட்டிகிட்டு இருந்தது, கண்ட்ரோல் ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் இருக்கிற காஃபும் இந்த பெப்பர், மிளகு, சீரகம் இருக்கிறதுல கண்டிப்பாக ரெடி ஆகுது. ட்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை எல்லாத்தோட குட்னஸ் நமக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.